ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ போடாதுன்னு ஆசைப்பட்டேன். பட் நாங்கள் நம்மளோட எதிர்பார்க்காத விதமாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இரங்கல் செய்தி தான் நம்ம வீடியோவாக பண்ண போகிறோம். அதாவது நேற்று வந்து தமிழ் லைட்ஸுங்கிற சேனலில் ஒரு வீடியோ போட்டுட்டாங்க 34 to 40 minutes. அது பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் இந்த நியூஸ் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு நல்ல தலைவர் மிஸ் பண்ணிட்டோமோ. இவர் ஒரு முதலமைச்சராக இருந்தா நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற கனவுகள் பல விஷயங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அவர் நல்ல நடிகர், நல்ல தேமுக தலைவர் அப்படின்னு சொல்றதை விட நல்ல மனிதர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தகுந்த ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் தான். அவர் கேப்டன் கூப்பிடுறதுக்கு மிகவும் தகுதியான ஒரு ஆள் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கலாம், எத்தனையோ ஆக்ஷன் காமெடி, அது எல்லாமே அப்பாற்பட்டு அவர் நிஜ வாழ்க்கையில் எப்படி இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம நிறைய நியூஸ்லயும் சரி, நிறைய யூடியூப் வீடியோஸ்லயும் சரி பார்த்துருப்போம். பட் இதே நியூஸ் சேனல்ஸ் தான் சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தேமுக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு குடிகாரர், குடிச்சிட்டு மேலையில என்ன வேணா பேசுவாரு அப்படின்ட்டு பல செய்திகளை பரப்புச்சு. பட் இப்ப உண்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளிவரும்போது தெரியுது அவர் எப்படி நியாயமா பேசுவாரு, எப்படி உண்மையா உரிமையா கேட்பாரு அப்படிங்கிறது. நிறைய நியூஸ்ல நம்ம கேட்கும் போது அதை ரீவைண்ட் பண்ணி இப்ப பார்க்கும்போது தெரியுது அவர் எவ்வளவு உண்மையா உரிமையா பேசியிருக்காரு அப்படிங்கிறது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு மக்களுக்கு செய்த நன்மைகள். அவர் முதலமைச்சராவோ இல்ல ஒரு தலைவராவோ இல்ல, நாட்டை ஆளல, ஆனாலும் தான் மக்களுக்கு தான் செய்வேன் அப்படின்ட்டு நிறைய மேடையிலும் சொல்லியிருக்காரு. சொல்றதுக்கு முன்னாடி நிஜத்திலேயே செஞ்சிருக்காரு. அதாவது சில பட ஷூட்டிங்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும், யூடியூப் சேனல்ல ரிசர்ச் பண்ண வரைக்கும், அவரோட பட ஷூட்டிங்ல மட்டும் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு என்ன ஃபுட் வருதோ, என்ன சாப்பாடு வருதோ அதுதான் அவருக்கும் வரும். அதனாலேயே அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கும் நிறைய பேருக்கு நல்ல சாப்பாடு போயிருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ஷூட்டிங் எல்லா நாட்களையும் நான்வெஜ் போட்டு எல்லாத்தையும் வயிறார சாப்பிட வச்சவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ரெண்டாவது என்னன்னா, நம்ம தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டமாயிடக்கூடாதுன்ட்டு தான் சம்பளத்துல இருந்து கொடுக்க முடியலன்னா தான் சம்பளத்துல இருந்து கழிச்சுட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே ஃபுட்டை டெலிவரி பண்ணுங்க, எல்லாத்துக்குமே கொடுங்க அப்படின்ட்டு தான் தாராள மனச அந்த இடத்துல காமிச்சவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ரெண்டாவது என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, அவர் படத்தோட ஷூட்டிங்ல இதுக்கு முன்னாடி நிறைய ஹீரோக்கள் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய ஹீரோக்கள் வந்திருக்காங்க. யாராலையுமே நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு விஜய்னால எவ்வளவு நஷ்டமாச்சு, ரஜினினால எவ்வளவு நஷ்டமாச்சு, கமல்னால எவ்வளவு நஷ்டமாச்சு. ஆனால் எந்த ஒரு தயாரிப்பாளருமே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களால நஷ்டமாச்சு அப்படின்னு சொன்னது யாருமே கிடையாது. ஏன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அவர் நஷ்டமானாலும் அதுக்கான எவ்வளவு இழப்பீடோ அது அவரோட சம்பளத்திலிருந்து எடுத்து கொடுத்துருவாரே தவிர, என்னால உனக்கு நஷ்டமாச்சு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு கை கழுவிட்டு போறாள் கிடையாது. இது மட்டும் இல்லாம ஏழைகளுக்கு நிறைய உதவிகள் செய்வார். அதாவது யாரு என்ன பேரு ஊர் எதுவுமே தெரியாது, வர்ற லெட்டரை படிச்சு பார்ப்பாரு, இவனுக்கு இவ்வளவு கொடு, அவன் படிப்புக்கு உதவட்டும் அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல மனசு கொண்ட தலைவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருக்கு இப்படி ஆனதை நினைச்சு எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஏன் எங்க ஏரியாலும் சரி, எங்க பக்கத்து ஏரியாவில் எல்லா பக்கமே அவருக்கு இரங்கல் செய்தி வச்சு ஏரியா வைஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ போஸ்ட் ஆகிற நேரம் கண்டிப்பா அவர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அவர் கண்டிப்பா ஆழ்ந்த இரங்கல் எல்லாருமே தெரிவிச்சிருங்க, நானும் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இது மாதிரி தைரியமான தலைவர், உண்மையான நேர்மையான அதெல்லாம் தாண்டி தைரியமான, எந்த ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எதிர்த்து கேட்க தைரியமான ஒரு தலைவர் கிடைப்பாங்கன்னு தெரியல. நமக்கு அப்படி இருந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் தலைவரே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் ஷூட்டிங் மட்டும் இல்லாம தனியா பிரைவேட்டா மக்களுக்கு தையல் மிஷன் கொடுக்கறது, ஏழையா உதவி வேணும்னு கேட்கறவங்களுக்கு சில பர்டிகுலர் அமௌண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் நிறையவே பண்ணியிருக்காரு. அதனாலேயே மக்களுக்கு அவர்கள் ரொம்பவே பிடிக்கும். பட் நம்ம
கட்சிக்காரங்களாலையும் சரி ஊடகத்துறையினாலையும் சரி சில வருஷத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு கெட்ட பேர் வந்துச்சு. அந்த கெட்ட பேர் வந்து அழிஞ்சிருச்சா முற்றிலும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு கூட கேப்டன் விஜயகாந்த் இறந்துட்டாங்கன்னு எங்க ஏரியா சொல்லும் போது அவர் நிறைய குடிச்சே அழிஞ்சிட்டாரு, குடிச்சே இறந்துட்டாருன்னு தான் சொல்றாங்களே தவிர அவர் செஞ்ச நல்லது யாருக்குமே தெரியல. அவர் ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு, வலது கையில எடுத்து கொடுக்குற நேரம் நம்ம மனசு மாறிடுவேனே இடது கையில் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. அது உண்மைதான். அந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இவரை மாதிரி நல்ல தைரியமான தலைவர் இனிமேல் வருவாங்களான்னு தெரியல. இவருக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களும் இரங்கலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பாசிட்டிவ் அப்டேட் சேனல் சார்பாக நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே வந்து அவருக்கு இரங்கல் ஒரு 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 நிமிஷம் ஒரு இரங்கல் செய்தியை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.